என் பேர் வந்து வாணி. நான் வந்து போரூருக்கு அடுத்த ஐயப்பந்தாங்கல் அப்படின்ற பகுதியில் நான் வந்து வசிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஃபீடர். நான் வந்து ஒரு 400 குழந்தைங்களுக்கு மேலே நான் வந்து ஃபீட் பண்ணுறேன். இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப அநியாயம் நடக்குது. ஃபீடருங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. எங்களை சாப்பாடு போடக்கூடாத அளவுக்கு எங்களுக்கு நிறைய வகையில் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க அந்த பகுதி மக்கள். எங்களுக்கு நாங்கள் வந்து முறையாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கருத்தடை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளைங்க கருத்தடைக்கு வந்து எல்லாம் இறந்து போகுது. அதனால தான் நாங்கள் சாப்பாடு கொடுத்து கருத்தடைக்கு அந்த பிள்ளைங்களை நாங்கள் வந்து தயார்படுத்துகிறோம். இது வந்து நிறைய பப்ளிக்ஸ் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவரு ஒரு குழந்தைய போட்டு மண்டையை உடைச்சிட்டாரு. ஏன் அவர் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ சொன்னால் அவர் வந்து எடுத்துக்கல. அதனால் அவர் பேரில் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு சப்போர்ட்டு. நீ வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கு, ஒரு நாயை அடிச்சதுக்கு நீ எப்படி அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்ப அப்படின்ற மாதிரி என் பேரில் நிறைய புகார்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாங்க. அந்த புகார்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சிட்டேன். அதனால் அவங்களால வந்து என்னை எதுவும் செய்ய முடியல. என்னை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனால என்னை எங்கே அடித்தா எனக்கு வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த குழந்தைங்க மேலே கை வச்சா எனக்கு வலிக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் கார்பரேஷன்லேருந்து வேன் வர வச்சு இந்த பிள்ளைங்களை வந்து ரீலொகேட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் வந்து எதாச்சும் வெளியில் வரும்போது ஏன் வந்து கார்பரேஷன்லேருந்து வேன் வெளியில் வந்திருக்கு, வெளியில் நிற்கிது, நம்ம தான் எல்லா குழந்தைங்களுக்கும் இங்கே ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 குழந்தைங்க தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஏபிசி பண்ணியாச்சு. 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் பண்ணல. 1 குழந்தை பால் கொடுத்துட்ருக்கு. இன்னொன்று வந்து ஆம்பளை டாக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை, அவன் யாரையுமே கடிக்க மாட்டான். ரொம்ப பயந்த சுபாவம். ஒரு தவக்கலை கருப்பா மூச்சை பார்த்தா கூட பயங்கரமாக பயப்படுவான் வீட்டுக்குள்ளே இருந்த டாகு. அதனால் வந்து இங்கே எந்த குழந்தையுமே அந்த மாதிரி கிடையாது. இவங்க வந்து எதுக்காக வர வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு எம்எல்ஏ கிட்டேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இங்கே தெரு நாய்க்கள் வந்து அதிகமாக இருக்கான், அதனால் நாங்கள் வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவோட பிஏ சொன்னார். நான் சொன்னேன், இந்த பிள்ளையை அடித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நான் 6 வருஷமாக சாப்பாடு போட்டுட்ருக்கேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இந்த ஆள் இந்த குழந்தைய அடித்ததுனால நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படின்னாங்க. சரிம்மா, நீ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாகை மட்டும் பிடிச்சி கொடு அப்படின்னாங்க. சார், எங்கள் தெருவில் எல்லா குழந்தையும் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு அப்படின்னேன். அப்படின்னா வேறு தெருவில் ஏதாவது இருந்தால் பிடிச்சி கொடுமான்னாங்க. வேறு தெருவில் போயிட்டு நான் ஒரு 5 குழந்தைங்கள பிடிச்சி கொடுத்தேன். பிடிச்சி கொடுத்துட்டு வரும்போது இந்த எம்எல்ஏவோட பிஏ வந்து இங்கே எங்கள் ஊர் ஜனங்கக்கிட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு 2 மணி நேரமாக வெளியில் போய்ட்டு குழந்தைங்கள பிடிச்சி கொடுத்துட்டு வந்தேன் நான். அப்போ வந்து அந்த அசிஸ்டண்ட் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என் வீட்டில் இருக்கிற குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், நான் ப்ரைவேட்டில் நான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு. அவர் என்ன சொன்னார், நீ இத்தனை குழந்தைங்கள பிடிச்சி கொடுத்தது பெருசு இல்லைம்மா, இத்தனை குழந்தைங்கள பிடிச்சி கொடுக்குறல, அப்போ உன் பிள்ளைய மட்டும் நீ ப்ரைவேட்டில் பண்ணிக்கிற ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, நீ வந்து உன் குழந்தைய வந்து அமுச்சு வை, நல்லபடியாக நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி கொடுப்பான்னு சொன்னார். சார், நான் எவ்வளோ சொன்னேன், கேட்கவே இல்லை. என்னை வந்து வலுக்கட்டாயமாக டாக் கேச்சரை வீட்டுக்குள்ளே அமுச்சு என் குழந்தைய பிடிக்க வச்சாங்க. நான் எவ்வளோ சொல்லி கேட்கல. அதுக்கான வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. டாக் கேச்சரை வீட்டுக்குள்ளே வர வச்சு பிடிச்சதுக்கான வீடியோ ஆதாரம். இப்போ வந்து என் குழந்தைய வந்து 24ஆம் தேதி, போன மாதம் 24ஆம் தேதி டாக் கேச்சர்கிட்ட கொடுத்தேன். இன்றைக்கி தேதி வந்து 11 ஆகுது. நான் வந்து 6ஆம் தேதி வந்து என்கிட்ட வந்து ஒரு 3 குழந்தைய கொண்டு வந்து விடுறாங்க. நான் கேட்குறேன், அப்போ என் குழந்தை எங்கே, 24ஆம் தேதி என் குழந்தைய அமிச்சுன்னா எங்கன்னு கேட்கும்பொழுது, உங்கள் குழந்தை இன்னும் ஸ்டிச்சிங் ஆறலையா, வருவாங்க, டாக்டர் வந்து அதனால் கொடுக்கல ஸ்டிச்சிங் ஆறதுனால அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து உடனே டாக்டருக்கு கால் பண்ணேன். டாக்டர் எந்த விதமான ரிப்ளையும் கிடையாது. வாய்ஸ் மெசேஜ் அமிச்சேன், அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, எந்த விதமான ரிப்ளையும் கிடையாது. டாக்டர் நேம் வந்து ஸ்ரீவித்யா. நான் ஒரு 10 தடவை அழுது கதறி கால் பண்ணேன் சார், ஒன்றுத்துக்கு கூட அவங்க ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. டாக் கேச்சருக்கு கால் பண்ணால் டாக்டர்கிட்ட கேளுங்கன்றாங்க. டாக்டர்கிட்ட கேட்டால் டாக் கேச்சருக்கு கால் பண்ணுங்க கேளுங்க அப்படின்றாங்க. அது கூட அவங்க சொல்லலை. நாங்கள் என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் எப்படி கருத்தடை பண்ணுறது? எங்கள் சொந்த குழந்தைய கொடுத்துட்டு இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தரமாட்டேன்னு சொன்ன குழந்தைய வலுக்கட்டாமே பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நேரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தால் குழந்தைய காணோம். கேட்டால் தப்பிச்சு ஓடி போச்சு அப்படின்னு புது கதை சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய நாங்கள் நம்பி ஒருத்தவங்கிட்ட ஒப்படைக்கிறோம். ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா அது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா? அவங்க சொல்கிறது வந்து 5ஆம் தேதியே குழந்தை காணாமல் போச்சு அப்படின்றாங்க. ஆனால் 6ஆம் தேதி அவங்க எங்கள் வீட்டாண்ட வந்து டாக் வச்சுருங்க என்னை மீட் பண்ணி 3 குழந்தைங்கள விட்டுட்டு போகிறாங்க. அப்போ 5ஆம் தேதி குழந்தை காணாமல் போச்சுல, அதையே எனக்கு 6ஆம் தேதி இன்ஃபார்ம் பண்ணலை.
டாக்டரும் இன்ஃபார்ம் பண்ணல, இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட யாருமே இன்ஃபார்ம் பண்ணலை. இங்கே டாக் கேச்சர்ஸும் சரி கிடையாது, பணத்துக்கு விலை போகிறாங்க, டாக்டர்ஸும் சரி கிடையாது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டேன்றாங்க, உண்மையாக இருக்க மாட்டேன்றாங்க, ஆப்ரேஷன் ஒழுங்காக பண்ணித்தர மாட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் தான் வந்து முழு பொறுப்பு எடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து, ஏன்னா எங்களுக்கு நீங்களாம் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா தான் இந்த ஜனங்களுக்கு வந்து எந்த விதமான ஆபத்து இல்லாத மாதிரி, இந்த பிள்ளைங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராமல் கருத்தடை மூலமாக தான் இந்த பிள்ளைங்களோட எண்ணிக்கையை நாங்கள் வந்து குறைக்க முடியும். அதுக்கு கவர்மெண்ட் ஒத்துழைச்சாதான். சாப்பாடு மட்டும்தான் சார் எங்களால் போட முடியும், கருத்தடை ப்ரைவேட்டில் எங்களால் பண்ண முடியாது. எங்களை கவர்மெண்ட் வந்து முழு ஒத்துழைப்பை கொடுக்கணும், எங்களோட டாகுக்கெலாம் வந்து நல்லபடியாக இது பண்ணணும்.